தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறாரா சவுக்கு சங்கர் அவர்கள்? இடைத்தேர்தலில் சவுக்கு சங்கர் அவர்கள் போட்டி போட போகிறாரா? ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்களோட ஸ்பீச் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றியை சந்தித்தது. ஆனால் பெரும்பான்மை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பெரும்பான்மை கிடைத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. ஸோ அதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலையும் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறமா விஜய் மீது குற்றச்சாட்டு சொன்னாலுமே சவுக்கு சங்கர் விஜய் மீது கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. இப்போ திடீர்னு ப்ரெஸ் மீட்டில் சவுக்கு சங்கர் அவர்கள் விஜய்க்கு கம்ப்ளீட் பாசிட்டிவாக பேச ஆரம்பித்திருக்கிறார். முக்கியமாக இடைத்தேர்தலை பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை இந்த ஆட்சி கலைந்தால் அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ விஜய் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தாது, விஜய்க்கு அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமையும், அப்படி இப்படின்னு விஜய்க்கு பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிக்கொண்டு இருந்த விஷயம் தான். திருச்சி இடைத்தேர்தலில் சவுக்கு சங்கர் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற கேள்வி இணையதளத்தில் எழுந்து கொண்டு இருந்தது. அது இன்னுமே ஸ்ட்ராங்காக வெடிக்க ஆரம்பித்திருக்கு. ஸோ இதை எப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் டீல் பண்ண போகிறாங்க? ஒருவேளை இது உண்மையாக இருக்குமா? ஒருவேளை 2026 இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் சவுக்கு சங்கர் அவர்கள் போட்டியிட்டால் சவுக்கு சங்கருக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் தக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.